ஷில்பா, இன்னைக்கு ஸ்கூல் ரீஓபன், புது கிளாஸ், புது மிஸ், புது இடம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார கூடாது, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார கூடாது. கரெக்ட்டா ஒரு நடுவுல பார்த்து உட்கார்ந்தோம்னா அதுதான் ஷில்பா கரெக்ட்டான ஸ்பாட். எப்படி போனாலும் மாட்ட மாட்டோம். மிஸ் நம்ம கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. நம்ம சுத்தமா படிக்காத பசங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரங்கட்டவும் மாட்டாங்க. அந்த மாத்தங்கி வரதுக்கு முன்னாடி இடம் பிடிச்சிரணும்டி. அவ மட்டும் வந்து நமக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டான்னு போன வருஷமே நம்ம வந்து இத வச்சு கஷ்டப்பட்டுட்டோம். நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நடுவுல வந்து உட்கார்ந்துட்டா. இந்த வாட்டி அதெல்லாம் முடியாது. நோ அதெல்லாம் முடியாது. நம்ம ஃபர்ஸ்டே போய்ட்டு கரெக்ட்டா இதுக்கு மேல ஸ்பேஸ் இல்ல மாத்தங்கி அப்படினு சொன்னா அவ பாட்டுக்கு போய்டுவா. நமக்கு புது மிஸ்ஸா? நம்ம கிளாஸ்க்கு புது மிஸ்ஸா? ஷில்பா, எனக்கு வந்து நம்ம பழைய கிளாஸ் பாக்கும்போது அப்படியே ரொம்ப மனசு வலிக்குது ஷில்பா. நான் கூட பெஞ்சில கிறுக்கி வச்சிட்டு வந்திருக்கேன் ஷில்பா. ஷில்பா, ஸ்ருதி forever 5A அப்படினு சொல்லி காம்பஸ் கூட வளைஞ்சு போச்சே, ஞாபகம் இருக்கா? இப்போ அங்க வேற ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னால தாங்க முடியல ஷில்பா. நம்ம பழைய மிஸ் அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஷில்பா. நம்ம புது மிஸ் என்ன ஷில்பா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? நான் கூட ஸ்டைலா இருக்காங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சதும் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த வாட்டி நம்மள பென்ல எழுத சொன்னாங்க பாத்தியா? இத்தனை நாள் நம்ம பென்சில்ல தானே எழுதிட்டு இருந்தோம். பென்ல எழுத சொல்லிருக்காங்கல, ரெட் பென்ல அண்டர்லைன் பண்ணலாமா? நம்மள ரெட் பென் மிஸ்க்கு மட்டும் தானே என்ன யோசிச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. ரெட் பென் வந்து நம்ம அண்டர்லைன் பண்றதுக்கு கோட் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாத்தங்கி? 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டா கேம்ஸ் பீரியட்லாம் கட் பண்ணிடுவாங்களாம். ஆமா, நிறைய வேற மிஸ் வந்து நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துப்பாங்களாம். 5th வரைக்கும் படிச்ச மாதிரி இல்ல, நீங்க வந்து இது வந்து வேற மாதிரி அப்படினு சொன்னாங்க. 2